அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 3/6/2025 முன்னாள் தமிழக முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் 3ஆம் தேதி. அன்பர்களே, அருமையான செவ்வாய்க்கிழமை, உலக மிதிவண்டிகள் தினம். மிதிவண்டிகள்லாம் ஏழையின் வாகனமாக இருந்து இன்றைக்கி அது பணக்காரர்களின் வாகனமாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் சைக்கிள் வச்சுருந்தா அவன் ஏழையாக இருந்தான். சைக்கிள் வந்த காலத்தில் அதை வாங்கினவன் பணக்காரனாக இருந்தான். அதுக்கப்புறம் அதை சைக்கிள் வச்சுருக்கிறவன் ஏழையாக இருந்தான். இப்போது பணக்காரங்களாம் சைக்கிள் வச்சுக்கிற நிலைமைக்கு அந்த சைக்கிள் உயர்ந்து விட்டது. வாழ்க்கை தரம் எவ்வளோ உயர்ந்திருக்குன்றதை பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு சைக்கிள் ஓட்டுங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். சைக்கிள் கடைக்காரனும் ரொம்ப நல்லாயிருப்பான். கிட்டத்தட்ட 12ஆம் தேதிக்கு மேலே நம்ம நேரில் அப்பாயின்மெண்ட் பார்க்கலான்னு இருக்கிறோம். ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். 12ஆம் தேதிக்கு மேலே நேரில் அப்பாயின்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம். இதில் இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கேன். வாஸ்துவும் ஜோடத்தையும் ஒன்றா சேர்த்து யாருக்கு தேவைப்படுகிறதோ அவங்களோட வீட்டுக்கே பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கூப்பிட்றீங்க, என்னால் திரும்ப உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியல, திரும்ப கம்யூனிகேஷன் பண்ண முடியல. அதனால் நம்ம அலுவலகத்தில் பிரவீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிரவீன் நம்பர் தரேன், கோவிந்தராஜ் சார் நம்பர் தரேன். 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாக வீட்டுக்கே உங்களுக்கு வாஸ்து ப்ளஸ் ஜோதிடம் ரெண்டும் ஒரு ½ டே ஆகும். ஸோ ஃபீஸ் செக்டரில் நீங்கள் கோவிந்தராஜ் சார்கிட்ட பேசிங்க. உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம நேரில் வர்றோம். 12ஆம் தேதிக்கு மேலே மக்களை நேரில் சந்திக்க இருக்கிறோம். ஏற்கனவே நேரில் சந்திக்கிறதுக்கு மிக நீண்ட நாட்களாக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை தர இருக்கிறோம். வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 1:22 வரைக்கும் சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. அதிகாலை 3:27 வரைக்கும் மகம், அதன் பின்பு பூரம். காலை 11:45 வரைக்கும் ஹர்சனம் நாமயோகம், அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம். ஹர்சனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திராடம், யோகி சூரியன். அவயோக நட்சத்திரம் பூசம், அவயோகி சனி. வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம், யோகி சந்திரன். அவயோக நட்சத்திரம் ஆயில்யம், அவயோகி புதன். அதிகாலை 1:22 வரைக்கும் வனிசை சூரியன், அதன் பின்பு பிற்பகல் 1:44 வரைக்கும் பத்திரை கேது, அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். வாங்க கிரக நிலைகளை பார்க்கலாம். சுக்கிரன் மேஷத்தில் இருக்கார், சூரியன் புதன் ரிஷபத்தில், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் தனியாக. 6/7/2025 சென்னை வடபழனியில் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அந்த அன்னைக்கு பெண்களுக்கு ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சி, 5 மாதத்திற்கு மேல் கர்ப்பிணியாக இருப்பவர்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி ஒன்று பண்ணி அனைவருக்குமே சீர் செய்யலான்னு இருக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணுமோ கோவிந்தராஜ் சாரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் சீரில் கலந்துக்கலாம். அனைவருக்கும் சிறப்பாக ஒரு வளைகாப்பு சிறப்பு பூஜையை ஒன்று நடத்தி அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்குமாறு இந்த விஷயத்தை செய்ய போகிறோம். வாங்க, நம்ம அனைவரும் ஒன்றாக சந்திப்போம். வாங்க, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில்
முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள், இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள், இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள், வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.